அரிசி கஞ்சி. இது வந்துட்டு நைட்டு ஊற வச்ச அரிசி. ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணியில் வடித்து எடுத்துக்கலாம். அரிசி தனியாக மிக்சியில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு சீரகம் கொஞ்சம், ஒரு 2-3 மிளகு, பெப்பர் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி கோதுமை ரவை மாதிரி இருக்கும். அரைச்சி எடுத்தோம்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சனால இப்படி இருக்கும். இப்போ நம்ம வடித்து எடுத்தோம் இல்லையா, அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி அது இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்துட்டு, இந்த மூடியிலே கொஞ்சம் அரிசி இருக்கும், இந்த மாதிரி பேஸ்ட்டு, இது எல்லாமே இந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சிடலாம். கஞ்சி வைக்கிறதுக்கு மிளகு அரிசி எல்லாம் அதில் போட்டிருக்கு. ஒரு 2 கல் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். மேலே நுரையாக வரும், பொங்கல் செய்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்ம இதயத்துக்கு, அப்புறம் தோல் வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் குணப்படுத்தும். அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஃபைபர், ப்ரோட்டீன், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கனால புற்றுநோய் கூட தடுக்க வல்லதுன்னு போட்டிருக்காங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது. இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்குதுன்னு போட்டிருக்காங்க. நல்ல ஷைனிங் இருக்கும் ஸ்கின்னு. எந்த பிம்பிள் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காது. செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அரிசி ஊற வச்சா போதும், சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு அதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் நேரில் கண்கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கஞ்சி நைட் டைமில் குடிக்க வேண்டாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட குடிங்க. இல்லைன்னா ஒரு 11-11:30 அந்த மாதிரி குடிங்க. இது 1 டம்ளர் அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அரிசியில் ஒரு 2 டம்ளர் கஞ்சி வரைக்கும் வரும். நம்ம 1 டம்ளர் குடித்தா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.